வணக்கம் மக்களை, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூருங்கிற ஒரு ஆலயத்தில் தான் இருக்கோம். இந்த ஆலயத்தை பற்றி உள்ள வரலாறை இந்த வீடியோவிலேயே ஒருத்தர் சொல்கிறாங்க. அதை ஹெட்ஃபோன் போட்டு கவனமாக கேளுங்க. நன்றி மக்களே. வாடி வா வா அங்கே போவோம் வா. நாங்கிட்ட எங்கிட்ட பார்த்துருக்கேன். இந்த மண்ணு தானே கலிங்க அந்த சைடு நினைக்கிறேன். கத்தி வச்சிருந்தாங்க அங்கிட்டு இருக்கு. அங்கிட்டு இருக்கு தானே. அதான் கொட்ட மாட்டாங்க. இது கழிச்சது அதிசயம். இந்த இடத்துல பேப்பர் இருக்கா? பேப்பர் இல்லையாடா? இந்த எடுத்துட்டு போ. மச்சான் பயங்கரமாக சாமி கும்பிட்றான்டா. எடுக்கிறது இந்த கலர்ல மட்டும்தான் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் அவர் போய் பாதிகளோடையும் ஒன்றுத்துக்கு உதவாத ஊதாரிகளோடையும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. நல்லவன் சொல்றோம் பண்ற வேலையா இது அப்படின்னு என்ன பண்றாங்க? அவரை பார்த்து அவங்க ஸ்பீக்கர்கள் மூலமா சொல்றாங்க. அதுக்கு இயேசு அவங்க சொன்னதை இயேசு கிட்ட சொல்லல, சீடர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதை உணர்ந்து கொண்டு அதான் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
சூப்பர் கேமா இந்த இடம். இந்த இடத்துல எனக்கு நான் எடுக்கிறேன் எங்க அம்மா நான் எடுக்கிறேன் இரு நான் எடுத்துட்டேன். அழகா செம்மையா இருந்துச்சு பேக்ரவுண்டு. என்னடா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவேன்? கிராஸ் க்ரூசிஃபிக்ஸ் சிலுவையில் அறிஞ்சிருக்கிறதுனால க்ரூசிஃபிக்ஸ். சபையில் சேர்ந்த போது இந்த சிலுவை அவருக்கு கொடுக்கப்பட்டது. நடைபெறத்தை பண்ணிட்டு வரும்போது இந்த சிலுவையை கொண்டு வர்றாரு. நிறைய பேரை கனப்படுத்தினார். மிகப்பெரிய கனப்படுத்தினால் தான் பதியத்தை வேண்டுகிறது. அது கூட அவர் செல்ல முடியாத நிலையில் வேதியற்ற தான் ஒரு சிலுவை கொடுத்தார். வேதியரும் அரண்மனைக்கு போய் படுத்திய அந்த கடியத்தை அவன் கையில் அந்த சிலுவையை கொடுத்துட்டு அடிப்படை குணங்களில் சொல்ல சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கும்போது அவருக்கு குணம் கிடைக்கும். எனவே அவர் இயேசுவை அறிவுறுமாறு திருமணம். எனவே புனிதர் அவருக்கு திருமணத்தை கொடுப்பதற்கு யோசித்தார். ஏன்னா கடியத்தை 5 மனைவிகள். கிறிஸ்துவ அறநெறியில் ஒருவனுக்கு பொறுத்து இதுதான் தடங்களாக இருக்குதுன்னு கடிதத்தேவன் தெரிந்து தனது 5 மனைவிகளையும் கூப்பிட்டு தனது முடிவை சொல்கிறார். முதல் மனைவியோடு திருமணத்துக்கு வருவதாகவும் மீதி 4 பேருக்கும் பொருளுதவி கொடுத்து அனுப்பி விடுவதாகவும் முடிவெடுக்கிறார். அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஒரு பெண் தான் கடவுளாகி ராமநாதபுரம் மன்னனின் மருமகள். அவருடைய தூண்டுதல்னால சிறை பிடிக்கப்படுகிறார். சிறைச்சாலையில் 3 வாரங்கள் அடைக்கப்படுறார். அங்கே பலமுறை அவரை கொல்லுவதற்கும் முயற்சி செய்கிறார். ஆனால் அவரால் குணப்படுத்தப்பட்ட கடிதத்தேவன் அவருக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாக்கிறார். எனவே மன்னன் கோபமடைந்து அருளானந்தரை நாடு கடத்துறேன்னு சொல்லி இந்த ஓரியூருக்கு அனுப்புகிறார். ஏன் ஓரியூருக்கு அனுப்புகிறாருன்னா இது வெள்ளை, இதுக்கு அடுத்து புதுக்கோட்டை அரசாட்சி ஆகும். எனவே இங்கே வந்த உடனே ஒரு மறைமுக ஓலை வாசிக்கப்பட்டு 1693ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட இடம்தான் சொருப வைக்கப்பட்டிருக்கு. பிறகு அவருடைய தலையற்ற உடல் கழுமரத்தில் ஏற்றப்பட்டது. அங்கேருந்து ஒரு 50 அடி தொலைவில். அதுதான் 2வது கொலை. இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது இந்த சிலுவை ஒரு வேளை அவருடைய இறப்புக்கு பிறகு அவமானப்படுத்தப்படும் அப்படின்னு நினச்சி இந்த சிலுவையை வேதாளையில் உள்ள ஃபாதருக்கு கொடுத்துள்ளார். அந்த ஃபாதருக்கு புரியலை ஏன் இந்த சிலுவையை கொடுத்தாரு அப்படின்னு. அடுத்த நாள் நண்பர்கள் வேலையில் அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. அதில் அந்த தோன்றாரு வெட்டப்பட்ட தலையை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி. அதை பார்த்த உடனே தான் அவருக்கு புரிஞ்சது அவர் கொண்டுட்டாங்க. எங்கே எப்போ அப்படின்னு அவருக்கு விசாரிக்கும்போது தான் ஓரியூர்னு தெரியும். மேலும் ஓரியூரில் வெட்டப்பட்ட அதே சமயத்தில் தான் அவருக்கு காட்சியும் கிடைச்சது. எனவே இந்த சிலுவையை அவர் பிறந்து வளர்ந்த இடமான லிஸ்பன் போர்ச்சுகலுக்கு அனுப்பினார். அங்கே பல ஆண்டுகள் இந்த சிலுவை அங்கே இருந்துச்சு. அது பிறகு பிரான்ஸில் உள்ள இயேசு சபை தலைமையில்
1993 அவர் கொல்லப்பட்ட 300வது ஆண்டு இந்த ஜூபிலியாக கொண்டாடுற சமயம் ஃப்ரெஞ்சு ப்ரொவின்ஷியலுங்கிற வந்தவர் இந்த சிலுவையை எப்படி இது ஓரியூர்லேருந்து ஃப்ரான்ஸ் வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லி திரும்ப எனவே கடந்த 32 ஆண்டுகளாக இந்த சிலுவைக்கு நிறைய புதுமைகள் நடைபெற்றிருக்கு. இது அவருடைய எலும்பு துண்டு கருப்பாக தெரிகிறது, கழுமரத்தினுடைய இருப்பது. இது ரெண்டு அந்த ஆலயத்தில் இருக்குது, ஆனால் தொட முடியாது. வைரமான இங்கே அஞ்சலி செலுத்துவதற்காக இருக்குது. கருப்பாக இருக்கிறது கழுமரத்தினுடைய இருப்பது. தொட்டுக்க ரொம்ப சந்தோஷம்.